சூப்பர் டேஸ்ட்டான ஓட்ஸ் தோசை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாமா? 1 1/2 கிளாஸ் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரோல்டு ஓட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். பாருங்க 1 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன். இப்போ வந்து இதை ஊற வைக்க வேணாம். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சா போதும். இப்போதைக்கு இதை ஊற வைக்க வேணாம். இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1/2 கிளாஸ் அளவுக்கு நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன். ஸோ 1 1/2 கிளாஸ் நம்ம ஓட்ஸ் எடுத்தோம், 1/2 கிளாஸ் பாசிப்பருப்பு. ஸோ டோட்டலாக 2 கிளாஸ் ஆச்சா? 2 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் உளுந்தம் பருப்பு. கொஞ்சம் போல் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் வாஷ் பண்ணியாச்சு. இது ஒரு 3 மணி நேரத்துக்கு மட்டும் அப்படியே ஊறட்டும். பாருங்கள் 3 மணி நேரம் ஆகிடுச்சு, நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓட்ஸுமே வந்து 1 மணி நேரமாக ஊறிட்டுருக்கு. ஓட்ஸ் வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம், 1 மணி நேரமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ஓட்ஸும் நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் உளுந்தம்பருப்பும் பாசிப்பருப்பும் தான் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கணும். நம்ம ஊற வச்ச ஓட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. உங்கள் கையால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த மாவு நல்லா புளிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 4 மணி நேரத்துலேயே இந்த மாவு இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டாக புளிச்சு வந்ததும் நம்ம தோசை போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறனால கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும், தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. நம்ம தோசை பேனும் நல்லா சூடாக இருக்குது. நம்ம தோசை போட்டுடலாம். இந்த ஓட்ஸ் தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்கள் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓட்ஸில் பண்ண தோசை அப்படின்னா நம்பவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வெந்ததுக்கு அப்புறமா எடுத்திங்கன்னா நம்மளோட அருமையான டேஸ்ட்டில் ஓட்ஸ் தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பனிவரகு வச்சு ஒரு கிறிஸ்பியான தோசை எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் பனிவரகு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சிகப்பு அவல் நான் எடுத்துருக்கிறேன். அது ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஓவர் நைட் ஊறணும். அதாவது ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊற விட்டுருங்க. இப்போ இது ஊறட்டும். பாருங்கள் 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவு நல்லா புளிக்கணும். எனக்கு இந்த மாவு புளிச்சு வர்றதுக்கு 7 மணி நேரம் போல் ஆச்சு. நான் யூஸ்வலாக வந்து மாவு ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். ரொம்ப புளிச்சிருச்சுன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் அது பிடிக்காது. ஸோ லைட்டாக அந்த மாதிரி புளிச்சு வந்ததும் தோசைக்கு ரெடி பண்ணேன் அப்படின்னா தோசை ஊற்றிடுவேன். இல்லை இட்லிக்கு ரெடி பண்ணால் இட்லி உடனே வந்து செஞ்சு காலி பண்ணிடுவேன். தோசை பேன் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம மாவு ஊற்றி தோசை ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசை டவா வந்து கொஞ்சம் பெருசு தான், 30 சென்டிமீட்டர். இந்த தோசை டவாவோட லிங்க் வேணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தோசை வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டு உங்களுக்கு நெய்யோ எண்ணெயோ கம்மியாக யூஸ் பண்ணி நல்லா கிறிஸ்பியாக செஞ்சு எடுத்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம், நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல்.
இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்கு. ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கருப்பு கவுனி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கிளாஸ் அளவுக்கு நான் கருப்பு கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இன்னொரு பவுலில் 1/4 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா ஒயிட் உளுந்து கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இப்போ இதையுமே நம்ம வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரெண்டையுமே வாஷ் பண்ணியாச்சு. 9லேருந்து 10 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், நல்ல ஊறி வந்திருக்கு. நான் இதை ஒரு 10 மணி நேரத்துக்கு சூப்பராக ஊற விட்டுட்டேன். இப்போ இது ரெண்டுமே தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒன்றாவே நம்ம போட்டுடலாம். அந்த உளுந்தம்பருப்பையும் கருப்பு கவுனி அரிசியையும் நம்ம ஒன்றாவே மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்ல கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாவு புளிச்சு வர்றதுக்கு ஒரு 5 மணி நேரம் போல் ஆச்சு. நான் யூஸ்வலாக ரொம்ப புளிக்க வைக்க மாட்டேன். 8 மணி நேரம் 9 மணி நேரம்னா புளிக்க வைக்க மாட்டேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் லைட்டாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு, தோசை pan நல்லா சூடாக இருக்குது, நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் போல் நெய்யோ இல்லை எண்ணெயோ லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுங்க. நல்லா கிறிஸ்பியான சூப்பரான தோசை உங்களுக்கு ரெடி ஆயிரும். நீங்கள் கிறிஸ்பியாக சாப்பிட்ணும் அப்படின்னா 1 கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க மாவு. இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்னா 1 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்டாக கிடைக்கும். இது கூட நான் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொள்ளு தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் கொள்ளு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், சாமை அரிசி. கொள்ளு 1 கிளாஸ், சாமை அரிசி 1 கிளாஸ் சேர்த்தோம் இல்லையா? ஸோ 2 கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 கிளாஸ் அளவுக்கு அவல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். பாருங்கள், நான் 7 மணி நேரம் போல் ஊற விட்டுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்கள் கை விட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். எனக்கு 5.5 மணி நேரத்துலேயே மாவு புளிச்சு வந்துருச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு புளிச்சு வந்திருக்கு அப்படின்னு. மாவு ரொம்ப புளிச்சாலும் தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் நல்லா இருக்காது. ஸோ ரொம்ப புளிக்க வைக்காதீங்க. லைட்டாக புளிச்ச உடனே தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. எண்ணெயோ இல்லை நெய்யோ லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணிங்கன்னா நம்மளோட சூப்பரான வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளு தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாரத்துக்கு 1 நாள் இல்லைன்னா 2 நாள் இந்த மாதிரி கொள்ளு தோசையாவோ, கொள்ளு சாதமாகவோ, கொள்ளு சூப்பாவோ ஏதாச்சும் ஒன்று வாரத்துக்கு 2 நாள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பருப்பு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாஸில் கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப் பருப்பு, சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் போல் வெந்தயம், காரத்துக்காக 1 மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது நம்ம ஊற வைக்க போகிறோம். தண்ணி சேர்த்து ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊறினா போதும். நான் நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு நைட்டு ஊற வச்சுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு.
இப்போ இந்த தண்ணிய நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஊற வச்ச அந்த மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது இந்த மாவு புளிக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் மாவு ஊற வைக்கிற டைம் தான். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு உடனே நீங்கள் இந்த தோசை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாவு புளிக்க தேவையே கிடையாது. லைட்டாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி போட்டு 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு தோசை. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக பருப்பு யூஸ் பண்ணி செஞ்சனால ப்ரோட்டீன் நிறைய இருக்கிற தோசை இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாசிப்பருப்பு தோசை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். எதுவுமே நம்ம ஊற வைக்கிற டைம் தான். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நீங்கள் உடனே தோசை பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து இது ஒரு 5லேருந்து 6 மணி நேரத்துக்கு மட்டும் ஊறுனா போதும். நான் இதை நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இது ஊறட்டும். பாருங்கள், மார்னிங் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா, சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு ஃபைனாக இருக்கணும். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். ஸோ நீங்கள் உடனே கூட பண்ணலாம். நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் தோசை ரெடி பண்ண ஆரம்பித்தேன். சூப்பராக இருந்துச்சு இந்த தோசை. இதுவுமே ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன் தான். இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் அன்றைக்கி மஷ்ரூம் குருமா தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. இந்த தோசைக்கும் இந்த குருமாக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. தோசை பண்ணாலும் ஒரே மாதிரி சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. 2த்துக்கும் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொள்ளு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி கொள்ளு எடுத்துருக்கிறேன். அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு ராகி சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு. நம்ம டோட்டலாக 2 கிளாஸ் சேர்த்துருக்குறோம். மில்லட்டும் கொள்ளும் சேர்த்து 2 கிளாஸ் ஆச்சு இல்லையா? 2 கிளாஸுக்கு 1/2 கிளாஸ் உளுந்து கரெக்டாக இருக்கும். கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அழுக்காக இருக்குது பார்த்திங்களா? இந்த தண்ணியெல்லாம் நல்லா கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இது ஓவர் நைட் ஊறட்டும். குறைஞ்சது 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், நான் ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மாவு பாருங்கள், நல்லா ஃபைனாக இருக்கணும். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். மாவு புளிச்சு வரட்டும். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. யூசுவலாக நீங்கள் வந்து கொள்ளு சேர்த்து இட்லி பண்ணாலும் சரி, தோசை பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து கம்மியான அளவில் மாவு அரைச்சு உடனே வந்து காலி பண்ணிவிடுங்க. அந்த மாவு வந்து 2, 3 நாள் வச்சுக்கிறது அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கொள்ளு சேர்த்து நீங்கள் தோசையோ இட்லியோ பண்ணும்போது அது ஒன்ஸ் புளிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து புளிச்ச மாவு தூக்கி மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது இன்னுமே வந்து புளிக்க தான் செய்யும். அது வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. கொள்ளில் நீங்கள் இட்லியோ தோசையோ என்ன பண்ணாலுமே சரி, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சு புளிக்க வச்சு உடனே வந்து தோசை போட்டு சாப்பிட்ருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உடனே வந்து மாவை காலி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை போட்டு எடுத்துடலாம். நான் வந்து லைட்டாக நெய் போட்டு தான் செஞ்சுருந்தேன். இது என் பையனோட ஃபேவரட் தோசை. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் கிறிஸ்பியாகவும் இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி பார்லி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒயிட் அவல் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு மட்டும் அவல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து நல்லா கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு 8லேருந்து 9 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. நான் ஒரு 9 மணி நேரம் போல் ஊற விட்டுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா புளிச்சு வரட்டும். எனக்கு இந்த மாவு புளிக்கிறதுக்கு ஒரு 6 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், புளிச்சு வந்துருச்சு. இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஆல்ரெடி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தான் இருந்துச்சு மாவு. அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. பேன் வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை போட்டு எடுத்துடலாம். மஸ்ட் ட்ரை தோசை ரெசிபி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது கூடவே வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ண தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பும் பச்சை பயிரும் வச்சு ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி கம்பு எடுத்துருக்கிறேன். அது ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊற விட்டுருங்க. 6 மணி நேரத்துக்கு அப்படியே ஊறட்டும். பாருங்கள், 6 மணி நேரத்துக்கு நான் ஊற விட்டுருந்தேன். நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு ஆல்ரெடி இருக்குது. ஒரு தடவை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம உடனே வந்து தோசை போட ரெடி பண்ணிடலாம். இந்த மாவு வந்து நம்ம புளிக்க வைக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. ஊற வைக்கிற டைம் தான். தோசை பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை போட்டு எடுத்துடலாம். ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க்கும் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள், 2 பக்கமும் நல்லா அந்த மாதிரி திருப்பி போட்டு பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் பயங்கரமாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹை ப்ரோட்டீன் தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா கிறிஸ்பியாகவும் பயங்கர டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்கள் வெயிட் லாஸ்க்கும் இது ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு காஞ்ச பட்டாணி எடுத்துருக்கிறேன். இது ஃப்ரெஷ் பட்டாணி கிடையாது. 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி தான். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி எடுத்துருக்கிறேன். அதையுமே அந்த பவுலில் சேர்த்துடலாம்.
அதே கிளாஸ்ல 1 கிளாஸ் அளவுக்கு சோளம் எடுத்திருக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து ஒயிட் சோளம் தான் எடுத்திருக்கிறேன். அதே கிளாஸ்ல 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. சிகப்பாவல் 1/2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன்ல 2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்திருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 4, 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுல நெறைய டஸ்ட் இருக்கும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகுற அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ இது முங்குற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 6ல இருந்து 7 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வைக்க போறோம். பாருங்க 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணிய நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு, இத ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். எனக்கு கொஞ்சம் அளவு ஜாஸ்தியா இருந்தனால நான் 2 டைமா போட்டு அரைச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு இத ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்க கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா மாவும் ஒண்ணு சேரணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது புளிக்கட்டும். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு கரெக்ட்டா 6 மணி நேரம் போல ஆச்சு. நான் இந்த மாரி லைட்டா மாவு புளிச்ச உடனே வந்து தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். ஓவரா புளிச்சா அந்த புளிச்ச ஸ்மெல் யாருக்குமே பிடிக்காது. கொஞ்சம் நெஞ்சு எரியிற மாரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாரி லைட்டா புளிச்சதும் நான் தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சுருவேன். பாருங்க தோசை பேன் நல்லா சூடா இருக்கு. நம்ம நல்லா தின்னா ஒரு தோசை போட்டு எடுத்துரலாம். நல்லா கிரிஸ்பியா ஹோட்டல் ஸ்டைல்ல உங்களுக்கு அவ்ளோ டேஸ்ட்டா தோசை கிடைக்கும். லைட்டா நான் நெய் போட்டு தான் செஞ்சிருக்கிறேன். நீங்க வேணும்னா எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கிரிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா நம்ம தோசை எடுத்துரலாம். பாருங்க இந்த தோசை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பயங்கர டேஸ்ட்டா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷா நான் அன்னைக்கு வந்து பன்னீர் புர்ஜி தான் பண்ணியிருந்தேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ராஜ்மா வச்சு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் ராஜ்மா எடுத்திருக்கிறேன். ராஜ்மா வந்து 2 விதமான கலரில் இருக்கும். இது வந்து ஒயிட். உங்ககிட்ட ரெட் கலர் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு ராஜ்மா சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் குதிரைவாலி அரிசி 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பு 1/2 கிளாஸ். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஓவர் நைட் ஊற வைக்கணும். ஏன்னா அந்த ராஜ்மா நல்லா ஊறி வரணும், மில்லட்ஸுமே ஊறணும். அதனால் ஓவர் நைட் இல்லைன்னா ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஓவர் நைட் தான் ஊற விட்டுருந்தேன். பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான தண்ணி சேர்த்து நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலுக்கு நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இந்த மாவு எனக்கு புளிச்சு வர்றதுக்கு ஒரு 3 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள் ரொம்ப புளிக்க வைக்க வேண்டியதெல்லாம் கிடையாது. 3லேருந்து 4 மணி நேரமே கரெக்டாக இருக்கும். பாருங்கள் லைட்டாக புளிச்சு வந்த உடனே நீங்கள் வந்து தோசை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து மறுநாள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா லைட்டாக கலந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா தோசை மாவுமே 1 நாள் இல்லைன்னா 2 நாளே வந்து போதும். இதுக்கு மேலே வச்சுக்காதீங்க. நான் வந்து உடனே அரைச்சி உடனே செய்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஸ்டோரெல்லாம் பண்ணிக்க மாட்டேன். மாவு கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நல்லா தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி தோசை போட்டுருங்க. ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் இந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதிலேயே வந்து அந்த தோசை ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலோட லிங்க் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த தோசை பேனோட லிங்க்குமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த தோசை கல் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க. இது 30 சென்டிமீட்டர் இருக்குது, கொஞ்சம் பெருசு தான். நான்ஸ்டிக் தவா தான். இந்த தோசை பேனோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேவைப்பட்டால் கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் நம்மளோட கிறிஸ்பியான அதே சமயத்தில் ஹை ப்ரோட்டீன் ஹை ஃபைபர் இருக்கிற ஒரு தோசை ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட வெங்காயம் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஒரு நிமிஷம், நீங்கள் ஏதாச்சும் லாங்குவேஜ் கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்காகவே நாங்கள் ஃப்ரீ ஆப்பும் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. 2த்துக்கும் லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். கொண்டக்கடலை வச்சு ரொம்பவும் டேஸ்டான பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா கிறிஸ்பியாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா?
அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு ஒயிட் கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க. அது ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு குயினோவா சேர்த்துக்கோங்க. குயினோவா வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். குயினோவா வச்சு ரெசிபீஸ் போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டீங்க. அதனால அவங்களுக்காகவே இந்த ரெசிபி. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஓவர் நைட் வந்து ஊற வைக்க போகிறோம். நல்லா ஊறணும். நான் ஒரு 7 மணி நேரத்துக்கு ஊற விட்டு எடுத்திருந்தேன். பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. அந்த கொண்டக்கடலெல்லாம் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ அந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அரைக்க தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து உங்கள் கை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு வந்து சீக்கிரமாகவே புளிச்சு வந்துருச்சு. ஒரு 3 மணி நேரத்துலேயே எனக்கு இந்த மாதிரி புளிச்சு வந்துருச்சு பாருங்களேன். நல்லா மாவு ஃபுல்லாக வெளியெல்லாம் கொட்டி நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னாலே புளிச்சிருச்சா இல்லையான்னு ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. மாவு புளிச்சதுக்கப்புறமா தோசை மாவு பதத்துக்கு மாவை லைட்டாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடான தோசை பேனில் நீங்கள் தோசை போட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியான தோசை சூப்பர் டேஸ்ட்டில் ரெடி ஆகிடும். அந்த கொண்டக்கடலை வந்து அங்கங்கே கொஞ்சம் அரைப்படாமல் இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு அப்படி தெரியுது, வேறு ஒன்றும் கிடையாது. 2 பக்கமும் இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக தோசை போட்டு எடுங்க. பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு தொக்கு தான் பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் சூப்பராக இருந்துச்சு. ஒரு நிமிஷம். நிறைய பேர் வந்து என்னோடய ஹைட்டுக்கு எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்காகவே நாங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்கிறோம். ஆப்போட பேர் வந்து மெஷர் வெல். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்டில் உங்களுக்கு பின்னும் பண்ணுறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பச்சை பயிறு வச்சு ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி எப்படி பண்ணுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பார்லி அரிசி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இதில் நம்ம வெந்தயம், உளுந்து எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது. இது 2 போதும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு 7 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுடலாம். ஏன்னா அந்த பார்லியும் நல்லா ஊறி வரணும். அதனால் ஒரு 7 மணி நேரத்துக்கு நம்ம நல்லா ஊற விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறி வந்திருக்கு. இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறேன். 2 சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச அந்த பருப்பு இருக்கு இல்லையா, அதை தண்ணி வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி அரைக்க தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து புளிக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் செஞ்சிடலாம். பாருங்கள் மாவு ரெடியாக இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக இருந்தனால நான் லைட்டாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த மாவில் நீங்கள் உடனே வந்து தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் ரெஸ்ட்டில் விட்டுருந்தேன். இதுக்கு சைட் டிஷ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்ற ரெடி பண்ணிவிட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் மாவு அப்படியே வச்சுருந்தேன். பாருங்கள் நல்லா தோசை பேன் சூடானதுக்கப்புறமா தோசை போட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோ அருமையாக வரும். ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சு நல்லா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லை நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது கூடவே வந்து நான் கும்பகோணம் கடப்பா ரெசிபி தான் செஞ்சுருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கருப்பு உளுந்து அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு கருப்பு உளுந்து 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளரில் கூட அளந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி
பாருங்க இத நல்லா வாஷ் பண்ணியாச்சு. மார்னிங் ஊற வச்சிருந்தேன். நைட்டு வந்து அடை பண்ணலாம் அப்படின்னு நான் 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிருக்கு பாருங்க. இந்த மாரி ஊறினதுக்கு அப்புறமா தண்ணிய ஃபில்டர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல ஒரு சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஊற வச்ச உளுந்தம் பருப்பு இருக்கு இல்லையா? அதையும் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்காம ஃபர்ஸ்ட்டு அரைச்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு கொர கொரன்னு அரைப்பட்டிருக்கு. நம்ம லைட்டா தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப லைட்டா தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஓரளவுக்கு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாவும் அரைக்கக்கூடாது. நல்லாவே இருக்காது. இந்த அளவுக்கு பாருங்க. கொர கொரன்னு தான் இருக்கணும். அதுக்காக ரொம்ப கொர கொரன்னு இருக்கக்கூடாது. ரொம்ப நைஸாவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுல தான் இருக்கணும். இப்போ வந்து ஒரு பச்சை மிளகாய நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாத்தையும் நான் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். இதில நம்ம சேர்த்துறலாம். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல பெருங்காயம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா உங்க கை வச்சு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த மாவு கூட எல்லாமே நல்லா கலக்கணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ்ல அடை செய்றதுக்கு டவா வச்சிரலாம். எண்ணெய் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இல்லைன்னா இந்த மாரி அப்ளை பண்ணி விடுங்க. உங்க கைய நல்லா இந்த மாரி ஈரம் பண்ணிட்டு, அதில அந்த மாவுல இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாரி தட்டிக்கோங்க. ஒரு வேளை உங்க கையில ஒட்டுற மாரி இருந்துச்சு அப்படின்னா, கையில வந்து லைட்டா தண்ணி தொட்டு தொட்டு இந்த மாரி நல்லா ரவுண்ட் பண்ணி நடுவுல ஒரு ஓட்ட போட்டு விட்டுருங்க. நீங்க வந்து பட்டர் பேப்பர்ல கூட அந்த மாரி தட்டிட்டு, அதுக்கப்புறம் இந்த தவால கூட போட்டு செய்யலாம். இதுக்கு மேல வந்து லைட்டா எண்ணெயோ, நெய்யோ ரொம்ப கம்மியா சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்ல விட்டு தான் இது பண்ணணும். ஏன்னா அப்பதான் நல்லா வேகும். மீடியம் ஃப்ளேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மேலாப்புல நல்லா வெந்திருக்கும். ஆனா உள்ள வந்து அப்படியே மாவு மாவா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல வச்சு தான் பண்ணணும். அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு. சைட் டிஷ் எல்லாம் எதுவுமே தேவையில்ல. இதுவே போதும். ரொம்ப அருமையா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போற டின்னர் ரெசிபி வந்து மசூர் தால், அதாவது மைசூர் பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது 1 கப் அளவுக்கு எடுத்து ஒரு பவுல்ல நம்ம சேர்த்துட்டு 2, 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துரலாம். இது வந்து ஊற வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. இன்ஸ்டன்ட்டா நம்ம குயிக்கா செஞ்சிரலாம். இது கூடவே வந்து காரத்துக்காக ஒரே ஒரு வரமிளகா நான் இன்னைக்கு சேர்த்துருக்கிறேன். சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், உப்பு, இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு அரைப்படணும். இது கூடவே வந்து கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் தோசை மாவு பதத்துக்கு. இப்போ வந்து தோசை பேன் நல்லா சூடா இருக்கு. நம்ம தோசை போட்டு எடுத்துரலாம். இது வந்து பருப்பு ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம அரைச்சு அதை வந்து புளிக்க வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. நீங்க இன்ஸ்டன்ட்டா குயிக்கா 5 நிமிஷத்துல அந்த தோசை நீங்க செஞ்சிரலாம். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அந்த தோசை வந்து கொஞ்சம் கிரிஸ்பியாவே செய்யுங்க. கிரிஸ்பியாவே செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா, நான் வந்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து கொஞ்சம் புஸ்ஸுன்னு செஞ்சிருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஹார்டா இருந்த மாரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. நல்லா மெல்லிசா சுட்டு சாப்பிடும்போது அவ்ளோ அருமையா இருந்துச்சு டேஸ்ட்டு. சொரைக்காய வச்சு ஒரு சூப்பரான டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு சொரைக்காய், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். சொரைக்காய இந்த மாரி தோலெல்லாம் சீவிட்டு, கட் பண்ணி, உள்ள இருக்கிற அந்த விதையெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு உருளைக்கிழங்கு வேணாம் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா, அது ஸ்கிப் பண்ணிரலாம். உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வெயிட் கூடுமா அப்படின்லாம் கேட்டா, அதெல்லாம் கிடையாது. எப்பயாவது தான் சாப்பிட்றோம். டெய்லி சாப்பிட்டா தான் தப்பு. வாரத்துக்கு 1 நாள் எடுத்துக்கிட்டா அது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அதனால நான் வந்து ஒரு கேரட், ஒரு சுரைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணியாச்சு. பாருங்க 3யுமே நான் துருவி எடுத்திருக்கிறேன். இது ஓரமா இருக்கட்டும். இப்போ கொஞ்சமா மல்லி இலை, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். அது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸையும் இதிலேயே சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த மாவையும் வெஜிடபிள்ஸையும் நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப தேவைப்படாது. ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு தான் தேவைப்படும். ஆல்ரெடி அதுலேயே வந்து ஈரப்பதம் இருக்கும். உங்களுக்கு வந்து பிசையும் போதே தெரியும். ஸோ அதனால் நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது. இந்த மாவு வந்து ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. ரொம்பவும் வந்து தண்ணியாட்டம் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும்.
அடை பண்ண ரெடி பண்ணிடலாம். இப்போ தோசை டவா வந்து சூடாக இருக்குது. அதில் வந்து ஆயில் ஸ்ப்ரே பாட்டிலில் நல்லா வந்து ஒரு 2, 3 தடவை ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து அந்த டவால வச்சு உங்கள் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு உங்கள் கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு தட்டிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் குக் பண்ணணும். திருப்பி போட்டுருங்க. இன்னொரு சைடு நல்லா வேகட்டும். உங்களுக்கு என்ன வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா லைட்டாக ஆயில் பாட்டிலில் வந்து எண்ணெய் ஒரு 1-2 தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா வேகணும். லோ ஃப்ளேமில் விட்டு பண்ணிங்கன்னா தான் நம்ம அதில் சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாமே சூப்பராக குக் ஆகும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். ஆனால் அந்த உள்ளே இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சரியாக வெந்திருக்காது. அதனால தான் கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். சம்பா வீட் தோசை, சம்பா கோதுமையில் எப்படி தோசை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இன்றைக்கி 1 கிளாஸ் அளவுக்கு நான் சம்பா கோதுமை எடுத்துருக்கிறேன். இது வந்து புரோக்கன் வீட் சம்பா, முழு சம்பா கோதுமை கிடையாது. இந்த மாதிரி உடைச்ச சம்பா கோதுமையில் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். நீங்கள் முழு சம்பா கோதுமை கிடச்சா அதில் கூட நீங்கள் செய்யலாம். 1 கிளாஸ்க்கு 1/4 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஒயிட் கூட சேர்க்கலாம். கருப்பு சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. கூடவே 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாமே நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறணும். பாருங்கள், 8 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எந்த அளவுக்கு உங்களால் ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா புளிக்கணும். எனக்கு வந்து இது புளிக்கிறதுக்கு 5 மணி நேரம் போல் ஆச்சு. சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. மாவு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடி மாவு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எத்தனை டைப்பான தோசை சாப்பிட்ருந்தாலுமே இந்த சம்பா கோதுமையில் பண்ண தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சது. பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த தோசையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி வந்து கொஞ்சமாக தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். தேங்காய் சட்னி கூட சாப்பிட்றதுக்கு இந்த தோசை அல்டிமேட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நல்ல கிறிஸ்பியான ராகி தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி ராகி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற டீ கிளாஸோ இல்லைனா மெஷரிங் கப்போ எது வேணாலும் யூஸ் பண்ணுங்கள். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, நீங்கள் வந்து கருப்பு உளுந்து கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து ஒயிட் உளுந்து சேர்த்துருக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ இது வந்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு ஊற வைக்கணும். நான் வந்து ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். மார்னிங் வந்து அரைக்கிறதுக்காக நான் நைட்டே ஊற வச்சிட்டேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா எந்த அளவுக்கு ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இப்போ இது இருக்கட்டும். இது வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு நான் புளிக்க விட்டுருந்தேன். இது ரொம்ப புளிக்க விடலை. ஸோ லைட்டாக புளித்த உடனே வந்து நான் தோசை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மாவு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேன் சூடாக இருக்குது, நம்ம தோசை ரெடி பண்ணிடலாம். இந்த ராகி தோசையில் அவ்வளோ கால்சியம் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு உங்கள் வெயிட்டை நீங்கள் குறைக்கவும் செய்யலாம், மெயின்டைன் பண்ணவும் செய்யலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசியையும்
பச்சை பயிரும் யூஸ் பண்ணி எப்படி தோசை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த தோசை ரெசிபியில் வந்து நம்ம உளுந்து சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம 1 கிளாஸ் மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே கிளாஸில் 1/2 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீனாக வாஷ் ஆகிடும். பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விடணும். நல்லா ஊறணும். நான் வந்து நைட்டு ஊற வச்சுருந்தேன். மார்னிங் அரைக்கலாம் அப்படின்னு நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ எனக்கு ஒரு நைட் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக இருக்கணும். இதை வந்து நீங்கள் ஒரு 4-5 மணி நேரம் புளிக்க வச்சு கூட செய்யலாம். புளிச்சா பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் புளிக்க வச்சு கூட செய்யலாம். நான் இன்றைக்கி வந்து மாவை அரைச்ச உடனே வந்து நான் தோசை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து புளிக்க வைக்கல. எண்ணெயோ நெய்யோ தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. புளிக்க வைக்கல அப்படின்னாலும் இந்த தோசை சூப்பராக இருக்கும். புளிச்சாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து புளிக்க வைக்காம தான் இன்ஸ்டண்ட்டாக மாவு அரைச்ச உடனே வந்து நான் செஞ்சுட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து பச்சை பயிரும் திணை அரிசியும் சேர்த்து ஒரு சூப்பர் டேஸ்டான தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. நம்ம வந்து சம்பா கோதுமையில் பண்ண தோசை எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சோ அதே அளவுக்கு இந்த திணை சேர்த்து பச்சை பயிறு சேர்த்து பண்ண தோசை பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது பண்ணுறதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு திணை அரிசி சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 கிளாஸ் பச்சை பயிறு 1 கிளாஸ் திணை அரிசி இல்லையா, ஸோ 2 கிளாஸ்க்கு 1/2 கிளாஸ் உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க. ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து ஓவர் நைட் ஊற வைக்க போகிறேன். மார்னிங் அரைக்க போகிறேன். பாருங்கள், மார்னிங் ஆகிடுச்சு. நல்லா அந்த திணை அரிசியும் பருப்பும் நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை நம்ம கீழே கொட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூடவே வந்து அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி, உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபைனாக முடியுமோ அந்த அளவுக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு இதை வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து உடனே அரைச்சி உடனே வந்து தோசை சுட்டுலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சம்பா கோதுமையில் பண்ண தோசை டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இந்த தோசையும் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபீஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மில்லட்லேயே வந்து திணை அரிசியில் தான் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. நான் சொன்ன இந்த 4 தோசை ரெசிபியும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வெயிட் லாஸுக்கும் இது யூஸ் ஆகும். வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அதை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. குதிரைவாலி அரிசியையும் மைசூர் பருப்பும் வச்சு எப்படி ஊத்தப்பம் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு குதிரைவாலி அரிசி எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலில் நம்ம சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு மைசூர் பருப்பு, மசூர் தால் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அவல், நீங்கள் சிகப்பு அவல் கூட யூஸ் பண்ணலாம். ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு இதை நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு கண்டிப்பாக ஊறணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. நான் ஒரு 8 மணி நேரம் போல் ஊற வச்சேன். இப்போ இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாவு
ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்துக்கு கட்டாயமா புளிக்கணும். அப்பதான் வந்து நம்மளோட தோசை நல்லா சூப்பர் சாஃப்ட்டா வரும். பாருங்க, நான் வந்து ஒரு 5 மணி நேரம் போல புளிக்க வச்சிருந்தேன். நான் அதுக்கு மேல வந்து புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா ரொம்ப புளிச்சாலும் அந்த புளிச்ச ஸ்மெல் பிடிக்காது. நான் நெறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். பாருங்க, இப்போ மாவு வந்து ரெடியா இருக்கு. இன்னைக்கு நான் ஒரு கேரட் எடுத்துருக்கிறேன். ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணிட்டு, இந்த மாரி குட்டி குட்டியா துருவி அந்த மாவுல நான் சேர்த்துக்கிறேன். ஒருவேளை ரொம்ப கெட்டியா இருக்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் போல தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எனக்கு மாவு கொஞ்சம் கெட்டியா இருந்தனால, நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாருங்க, மாவு கரெக்ட்டா இருக்கு. தோசை பேன் வந்து நல்லா சூடா இருக்கு. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இந்த மாரி ஊத்தப்பம் மாரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஆயில் ஸ்ப்ரே பாட்டில்ல ஒரு 2, 3 டைம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு சைடு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பர் சாஃப்ட்டா அந்த தோசை இருந்துச்சு. எண்ணெய் தேவைப்பட்டா லைட்டா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வெந்ததும் எடுத்துக்கோங்க. நான் அன்னைக்கு கதம்ப சட்னியும், தேங்காய் சட்னியும் தான் பண்ணியிருந்தேன். 2த்துக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க, தோசை எவ்ளோ சாஃப்ட்டா இருக்குன்னு. நீங்க அது வந்து ஊத்தப்பம் கூட செஞ்சு சாப்பிடலாம். இல்ல அப்படின்னா, நீங்க நார்மலா பண்ற நான் தோசையும் செஞ்சு பார்த்தேன். நல்லா கிரிஸ்பியா சூப்பரா இருந்துச்சு. அடுத்து நம்ம சாமை அரிசி வச்சு எப்படி வந்து ஊத்தப்பம் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, சாமை அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கப் அளவுக்கு சாமை ஒரு பவுல்ல நம்ம சேர்த்துறலாம். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் உளுந்தம்பருப்பு, 1/4 கப் அவல். வெந்தயம் சின்ன ஸ்பூன்ல பாருங்க, குட்டி ஸ்பூன்ல 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. 4, 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நெறைய வந்து டஸ்ட் இருக்க சான்ஸ் இருக்கு. தண்ணி வந்து கலங்கலா இருக்கு பார்த்தீங்களா? இந்த தண்ணி வந்து கிளியர் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிக்கணும். பாருங்க, வாஷ் பண்ணியாச்சு. இப்போ தண்ணி சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுறலாம். பாருங்க, நல்லா ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்மூத்தாக அரைக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து உங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவு வந்து எனக்கு 4 மணி நேரத்துலேயே இந்த மாவு புளிச்சிருச்சு. நான் வந்து அதிகமா வந்து புளிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா, அந்த புளிச்ச ஸ்மெல் எனக்கும் எங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கும் பிடிக்காது. அது ஒரு மாதிரி நெஞ்சு எரியிற மாரியே இருக்கும். ஸோ, ஓவரா வந்து நான் மாவு புளிக்க வைக்க மாட்டேன். எனக்கு 4லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளேயே புளிச்சு வந்துரும். அதுக்கப்புறம் நான் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிருவேன். பாருங்க, மாவு இந்த மாரி புளிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தோசை ரெடி பண்ணிரலாம். இப்போ பேன் வந்து சூடா இருக்கு. நம்ம ஊத்தப்பம் பண்ணி எடுத்துறலாம். எண்ணெய் தேவைப்பட்டா லைட்டா ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு பொறுமையாக குக் பண்ணி எடுங்க. பாருங்க, 2 பக்கமும் நல்லா இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்மளோட சூப்பர் சாஃப்டான சாமை அரிசியில் பண்ண ஊத்தப்பம் ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே வந்து நான் தக்காளி சட்னி தான் பண்ணியிருந்தேன். பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி திணை அரிசியை வச்சு எப்படி ஊத்தப்பம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், நான் திணை அரிசி எடுத்துருக்கிறேன். இருக்கிற மில்லட்லேயே வந்து திணை அரிசியில் தான் அதிகப்படியான ஃபைபரும் ப்ரோட்டீனும் உங்களுக்கு இருக்குது. ஸோ 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி திணை அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி சேர்த்து இது ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நான் வந்து ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்கு.
இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம அரைக்கிற மாவு எல்லாமே நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக அரைக்கணும். பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாவு வந்து புளிக்கிறதுக்கு ஒரு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு. எனக்கு யூஸ்வலாக வந்து 4 மணி நேரத்துலேயே புளிச்சிரும். பட் அன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் ரொம்ப மந்தமாக இருந்தனால ஒரு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு எனக்கு மாவு புளிக்கிறதுக்கு. பாருங்கள், மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். நம்ம ரெகுலராக தோசை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் தோசை பேனில் நம்ம மாவு சேர்த்துடலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நான் வந்து பாம்பே சட்னி தான் பண்ணியிருந்தேன். பாம்பே சட்னியில் உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட் இதெல்லாம் போட்டு பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வரகு அரிசியில் எப்படி ஊத்தப்பம் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் இன்றைக்கி வரகு எடுத்துருக்கிறேன். அதை ஒரு பவுலுக்கு நம்ம சேர்த்துடலாம். 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்க்குறதுனால நம்மளோட தோசை வந்து சாஃப்டாக வரும். அதனால தான் நம்ம சேர்க்குறோம். கூடவே ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்கு ஊறட்டும். நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உப்பு வந்து நீங்கள் இப்போயும் சேர்த்துக்கலாம், இல்லை அரைச்சதுக்கு அப்புறமாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கல் உப்பு சேர்த்து அரைக்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது வந்து நல்லா புளிக்கட்டும். இந்த மாவு புளிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 5.5 மணி நேரம் போல் ஆச்சு. பாருங்கள், லைட்டாக புளிச்சு வந்திருக்கு. இது கூடவே வந்து 2 மீடியம் சைஸ் கேரட்டை இந்த மாதிரி ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணிவிட்டு அதை துருவி இதில் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம், தக்காளி, முட்டைக்கோஸ் இது கூட வந்து ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணியும் துருவியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்து மாவு ரொம்ப கெட்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிட்டேன். இப்போ தோசை பேன் வந்து சூடாக இருக்குது. ஊத்தப்பம் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் தேவைப்பட்டால் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. நல்லா பொறுமையாக 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்மளோட சூப்பரான வரகுல செஞ்ச ஊத்தப்பம் ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி வந்து தக்காளி தண்ணி சட்னி தான் பண்ணியிருந்தேன். காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சோள தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒயிட் சோளம் ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு ஒயிட் சோளம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் வந்து சோளத்தை அளக்குறீங்களோ அதே கிளாஸில் தான் உளுந்தையும் அளக்கணும். ஸோ இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு நான் சோளம் எடுத்துருந்தேன் இல்லையா, ஸோ இதே கிளாஸில் வந்து 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிறேன். பாருங்கள், 1/2 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா சூப்பராக வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதை வந்து நைட்டு தான் ஊற வச்சுருந்தேன். இது ஓவர் நைட் கண்டிப்பாக ஊறணும். அதாவது ஒரு 8லேருந்து 10 மணி நேரமாச்சு கட்டாயமாக ஊறணும். பாருங்கள், சூப்பராக ஊறி வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இந்த ஊறின சோளத்தையும் உளுந்தையும் இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுக்கு வந்து அரைக்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக கிடையாது, இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா உங்கள் கையாலேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டி எதுவுமே சேர்க்காதீங்க, நல்லா கையாலேயே சூப்பராக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ
இப்போ இந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மாவு வந்து இங்கே அடிக்கிற வெயிலுக்கு 4 மணி நேரத்துலேயே எனக்கு வந்து நல்லாவே புளிச்சிருச்சு. லைட்டாக அந்த மாதிரி பொங்கி வந்தாலே போதும். நீங்கள் வந்து தோசை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடும். இல்லை நான் வந்து நைட்டு தான் சுட போகிறேன், மார்னிங் தான் சுட போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக பொங்கி வந்த உடனே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இதை வந்து ஒரு 2 நாளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மாவு எப்போவுமே அரைச்சிங்க அப்படின்னா 2 நாளுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பாருங்கள், நம்ம இப்போ பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது. தோசை மாவு பதத்துக்கு மாவு ரெடி பண்ணி அது மாதிரி தோசை நம்ம ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா லைட்டாக எண்ணெயோ நெய்யோ ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா நம்மளோட அருமையான நல்ல கிறிஸ்பியான சோள தோசை சூப்பராக ரெடி ஆயிடும். அரிசி எதுவுமே நம்ம இதில் சேர்க்கல, அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஒரு அருமையான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நல்லா ஸ்பைசியாக தேங்காய் சட்னியோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்பு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு நான் கம்பு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் அளக்குறீங்களோ அதே கிளாஸில் தான் உளுந்தும் எடுத்துக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ஊற விட்டுருங்க. 10 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும். நான் ஓவர் நைட் ஊற விட்டுருந்தேன். பாருங்க, நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து 2 பேட்சாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா மாவும் இந்த மாதிரி அரைச்சு இதில் சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு ஒரு 6 மணி நேரத்துக்கு ஊறணும். அதுக்கு மேலே ரொம்ப ஊறிடுச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வரும், அது நல்லா இருக்காது. ஸோ 6 மணி நேரமே, மேக்ஸிமம் 6 மணி நேரமே ஊறினா கரெக்டாக இருக்கும். பாருங்க, 6 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ தோசை மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிட்டு தோசை ஊற்றிடலாம். கல் சூடாக இருக்கு. நல்லா கிறிஸ்பியாக தோசை வரும். லைட்டாக உங்களுக்கு வேணும்னா நெய்யோ எண்ணெயோ அளவாக சேர்த்துக்கோங்க. 2 தோசை 3 விதமான சட்னியோட நல்லா சூப்பராக சாப்பிட்டேன். மாப்பிள்ளை சம்பா அரிசியில் தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் ஒரே கிளாஸில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். அதே கிளாஸில் கருப்பு உளுந்து 1/4 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை உளுந்து கூட சேர்க்கலாம். நான் இன்னைக்கு கருப்பு உளுந்து தான் எடுத்துருக்கிறேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து ஊற விட்டுருங்க. 10 மணி நேரத்துக்கு கட்டாயமாக ஊறணும். பாருங்க, 10 மணி நேரம் ஆயிடுச்சு. நல்லா ஊறிடுச்சு. இந்த மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 மணி நேரம் ஊறுனா கரெக்டாக இருக்கும். நம்ம பாரம்பரிய அரிசி சேர்த்து இல்லைன்னா மில்லட் சேர்த்து பண்ணும்போது நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிட்டிங்கன்னா அதோட புளிப்பு வாசனை ரொம்ப ஹெவியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து 5 மணி நேரத்துக்கு மேலே புளிக்க வைக்க மாட்டேன். 5 to 6 மணி நேரம் தான் மேக்ஸிமம் வந்து நான் புளிக்க வைப்பேன். அதுவே வந்து புளிச்சு சாப்பிட்ற பக்குவத்துக்கு இருக்கும். இப்போ இதை வந்து தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணியாச்சு. பேன் வந்து நல்லா சூடாக இருக்குது. 2 தோசை சுட்டு எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எண்ணெயோ நெய்யோ உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எதுவாக இருந்தாலும் அளவாக சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறம் எடுத்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து பார்க்க போகிற தோசை வந்து பச்சை பயிறு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கிளாஸில்
பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. பச்சை பயிறு மட்டுமே சேர்த்து பண்ண போகிறோம். இதுக்கு உளுந்து, வெந்தயம் எதுவுமே கிடையாது. இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். இதையும் ஒரு 8லேருந்து 10 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூடவே வந்து காரத்துக்காக இன்னைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாவை 2ஆ கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சேர்க்கல. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்க, அரைச்சாச்சு. இப்போ இது ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணிவிட்டு பேன் சூடானதுக்கு அப்புறமா தோசை ஊற்றுனீங்கன்னா நம்மளோட அருமையான பச்சை பயிறு தோசை சூப்பராக ரெடி ஆகிருக்கும். நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் போல் நெய் சேர்த்து தான் தோசை சுட்டேன். நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா தோசை எடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். கோதுமை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 4 கரண்டி அளவுக்கு கோதுமை மாவு நான் இன்னைக்கு எடுத்துருக்கிறேன். ஸோ 4 கரண்டிக்கு வந்து அதே கரண்டியில் 1 கரண்டி அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. 1/4 கரண்டி அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஜீரகம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, தோசை மாவு பதத்துக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேன் சூடாக இருக்கு. நம்ம தோசை பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரவையும் அரிசி மாவும் சேர்ந்து செய்யும்போது கோதுமை தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கம்பும் பருப்பும் வச்சு எப்படி ஒரு ஹை ப்ரோட்டீன் அப்புறம் ஃபைபர் நிறைஞ்ச ஒரு அடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்கிறேன். 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு, கருப்பு உளுந்து எடுத்துருக்கிறேன். அதுவும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் வெந்தயம், காரத்துக்காக 2 மிளகாய் சேர்த்துருக்கிறேன். இந்த அடைக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தாங்க. இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க. ஓவர் நைட் ஊறட்டும். அதாவது ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் ஊறணும். நான் வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருந்தேன் மார்னிங் செய்கிறதுக்காக. பாருங்கள், இப்படி நல்லாவே ஊறிடுச்சு. தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிடலாம். இது கூடவே வந்து கொஞ்சம் போல் இஞ்சி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜீரகம், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அரைக்க தேவையான அளவு தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். துருவி வச்ச கேரட் கொஞ்சம் போல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும் அப்படின்னா வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக சாப் பண்ண மல்லி இலையும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் போல் பெருங்காயம். இது வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். தோசை பேன் வந்து சூடாக இருக்குது. நம்ம தோசை பண்ணிடலாம். இந்த தோசை வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்து கொடுங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த தோசை வந்து சுட்ட உடனே அப்படியே சுட சுட சாப்பிட்ருங்க. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம இதில் வந்து அரிசியே சேர்க்கலை. அரிசி சேர்த்தா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம அரிசியே சேர்க்காமல் பண்ணுறனால இந்த அடை கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சுட சுட சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹார்ட்னஸ் உங்களுக்கு தெரியாது.